வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷார்ட் நியூஸில் நம்ம பார்க்க இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. பாமக கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி வன்னியர் சமுதாய மக்கள் நலனுக்காகவும் அந்த மக்களுக்கு சரியான இடஒதுக்கீடு கிடைக்கணுங்கிறதுக்காக 80களில் பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நிறுவப்பட்டது தான் இந்த கட்சி. இந்த கட்சியில் அவர் பின்னால் இன்றைக்கி 2 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில் தனக்கு பின்னால் தனது வாரிசுகள் யாருமே ஒரு முக்கிய பொறுப்புலையும் தலைவராகவும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனால் ஒரு சில காலங்கள் கழிஞ்சதுக்கப்புறம் தனது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை இந்த வருங்கால சந்ததிகளுக்கு சரியான வழிகாட்ட தனது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் முடியும். அவர் பண்பாளர், படித்தவர் என்றெல்லாம் பல காரணங்களை கூறி கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். அப்புறம் அவரை மத்திய அமைச்சர் ஆக்கினார். அதுக்கப்புறம் அவரை இந்த கட்சியோட தலைவராகவும் அறிவித்தார். இதை எல்லாத்தையுமே எந்த ஒரு ஆப்போசிட் பண்ணாவும் அந்த கட்சி தொண்டர்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. இது போயிட்டு இருந்த சமயத்தில் திடீரென ஒரு நாள் தனது மகள் வழி பேரனான முகுந்தன் அவர்களை கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு தரணும் அப்படிங்கிறத அறிவித்தார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதற்கு வேறு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. தனது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது குடும்பத்திலிருந்து இன்னொருவர் இந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் வரக்கூடாது, அவருக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி தனது தந்தையிடம் அங்கேயே ஆட்சேபனை தெரிவித்து இருவரும் மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியில் சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டுச்சு. இவர் அறிவிக்கிற எந்த கூட்டத்துக்கும் அன்புமணி ராமதாஸோ இல்லை அவரோட ஆதரவாளர்கள் யாருமே வராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமல்லபுரம் மாநாடு நடத்தினாங்க. அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சி எப்படி போகும்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ராமதாஸ் அவர்கள் தினமும் தன்னை இன்னும் வலுவானவராகவும் நான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தார். நீச்சலெல்லாம் அடிச்சிட்டு இருந்தார். இப்படி இருந்த சமயத்தில் திடீர்னு நேற்று ஒரு அறிக்கை விடுறாரு. தனது மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தகுதி இல்லாதவன் என்றும் அவன் தனது கட்சியை பிஜேபியிடம் விற்க பார்க்கிறான் என்று பல அவர் மீது அவதூறுகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவரும் அவரது மனைவியும் தனது 2 கால்களை பிடித்து கெஞ்சினதாகவும் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தனது மனைவியை தாக்கியதாகவும் சொன்னார். இது எல்லாம் இல்லாமல் இந்த கட்சியில் சின்னமாக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரில. இப்படி இருக்கும்போது இவர்களை நம்பி இருந்த 2 கோடி மக்களோட நிலைமை என்ன? பாமக இதிலிருந்து மீண்டு வருமா? ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இருப்பாரா இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருப்பாரா? இது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தானா இல்லை ஏடிஎம்கே கூட இருப்பாங்களா இல்லை டிஎம்கே கூட போவதற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் இது போல் ஸ்டண்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரா? இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் பாமக நிச்சயமாக ஒரு அழிவை நோக்கி போகுங்கிறது இதிலிருந்து தெரியுது.